இந்த டிப்ஸ் பயன்படுத்தி காய்கறிகளில் உள்ள அதிகப்படியான உப்பை சில நிமிடங்களில் குறைக்கலாம். நீங்கள் எப்போதாவது காய்கறிகளில் அதிகமாக உப்பு சேர்த்தால் பீதி அடையத் தேவையில்லை. இந்த டிப்ஸ் பயன்படுத்தி காய்கறிகளில் உள்ள அதிகப்படியான உப்பை சில நிமிடங்களில் குறைக்கலாம். காய்கறியில் அதிகப்படியான உப்பு இருந்தால் அதில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்க்கவும். எலுமிச்சையின் புளிப்பு அதிகப்படியான உப்பை சமன் செய்து காய்கறியின் சுவையும் நன்றாக இருக்கும். கோதுமை மாவிலிருந்து ஒரு உருண்டை செய்து அதிகப்படியான உப்பு உள்ள காய்கறி அல்லது பருப்பில் போட்டு சிறிது நேரம் அப்படியே விடவும். மாவு உருண்டை கூடுதல் உப்பை உறிஞ்சிவிடும். 5 முதல் 7 வரை நிமிடங்களுக்குப் பிறகு அதை வெளியே எடுக்கவும். சுவையில் வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக உணருவீர்கள். நெய் உணவின் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உப்பு மற்றும் மிளகாய் இரண்டையும் குறைக்கவும் உதவுகிறது. காய்கறியில் அதிகப்படியான உப்பு இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்க்கவும். சுவை மேம்படும். மேலும் அதிகப்படியான உப்பின் பிரச்சனையும் முடிவுக்கு வரும். உலர்ந்த காய்கறிகள் அல்லது குழம்பு காய்கறிகளில் அதிகப்படியான உப்பு இருந்தால் 1 முதல் 2 தேக்கரண்டி தயிர் சேர்த்து கலக்கவும். தயிர் உப்பை சமப்படுத்த உதவுகிறது மற்றும் காய்கறிக்கு லேசான புளிப்பு சுவையையும் தருகிறது. இது நல்ல சுவை கொண்டது. காய்கறியில் உப்பு அதிகமாக இருந்தால் வேக வைத்த உருளைக்கிழங்கை நறுக்கி அதனுடன் சேர்க்கவும். உருளைக்கிழங்கு உப்பை உறிஞ்சி காய்கறியின் சுவை சாதாரணமாகிவிடும். சிறிது நேரம் கழித்து அந்த உருளைக்கிழங்கை நீக்கலாம். காய்கறிகளில் அதிகப்படியான உப்பு இருந்தால் நீங்கள் பால் அல்லது கிரீம் பயன்படுத்தலாம். குழம்பு காய்கறிகளில் அதிகப்படியான உப்பு இருந்தால் நீங்கள் அதில் சிறிது பால் அல்லது கிரீம் சேர்க்கலாம். இது சுவையை மென்மையாக்கும் மற்றும் உப்பின் விளைவும் குறையும். காய்கறியில் உப்பு அதிகமாக இருந்தால் அதனுடன் நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து சிறிது நேரம் சமைக்கவும். தக்காளியின் புளிப்பு உப்பை சமன் செய்து காய்கறியின் சுவையை அதிகரிக்கும். உலர்ந்த காய்கறிகளில் அதிகப்படியான உப்பு இருந்தால் அதனுடன் சிறிது வறுத்த கடலை மாவு அல்லது ரவா சேர்க்கவும். இந்த 2 பொருட்களும் கூடுதல் உப்பை உறிஞ்சி சுவையில் புதுமையையும் கொண்டு வருகின்றன. தென்னிந்திய உணவுகளில் தேங்காய் பால் சேர்க்கப்படுவது சுவையை அதிகரிக்க மட்டுமல்லாமல் உப்பை சமப்படுத்தவும் ஆகும். கிடைத்தால் சிறிது தேங்காய் பால் சேர்ப்பது நன்மை பயக்கும்.